வணக்கம், இது உங்கள் ஹெல்தி கிச்சன். இன்னைக்கு ஹெல்தி கிச்சன்ல நம்ம தேங்காவையும் வரமிளகாயும் வச்சு ஒரு சிவப்பு சட்னி செய்ய போறோம். அது எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 1 கப் தேங்காய், 50 கிராம் உடைச்ச கடலை, 5 பல்லு பூண்டு, நல்லெண்ணெய் தாளிக்கிறதுக்கு, கடுகு உளுத்தம் பருப்பு. தேவையான பொருட்கள் பார்த்துட்டோம். இப்போ சட்னி அரைக்கிறதுக்கு எல்லாம் எடுத்துக்கலாம். தேங்காய், துருவன தேங்காய் 50 கிராம் போட்டுக்கல, அஞ்சு பூண்டு, வரமிளகா நான் நீட்டு மிளகா எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா குண்டு மிளகா கூட போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். சட்னி நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் சட்னியை. இது இப்படி கெட்டியாகவே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ தாளிச்சு கொட்டிடலாம் சட்னி. எப்பயுமே தாளிக்கிறதுக்கெலாம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். உடம்புக்கும் ரொம்ப நல்லது, டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சிக்கலாம். நான் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். அது ஏன்னா ஃபைபர் உட இருக்கிறனால பருப்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது சட்னி நீங்கள் தொட்டு சாப்பிடும்போது ஒரு மாதிரி கடித்து சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை தாளிச்சோம். தேங்காய் மிளகா வச்சு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.